நில்லு நில்லு நில்லு, எங்க ஓடுற நீ? நில்லு நில்லு சொல்றல்ல. எங்க போனானே தெரியலையே. ஆமா, காய்கறி கேட்டா கொத்தமல்லியா தர? எங்க போச்சு என் காய்கறி? அடடா, என்னாச்சு உபி? அம்மா, இவன் பிஞ்சுன்னு சொல்லி ஒரு வெள்ளரிக்காய கொடுத்தான். ஆனா அது பாகற்காயை விட கசப்பா இருக்கு. தனியா பிரசாத், வெள்ளரிக்காய்க்கு பதிலா வெள்ளரிக்காயை கொடுத்துரு, அப்ப கணக்கு சரியா போயிடும். இல்லம்மா, இவன் தான் சொன்னான். அது மட்டும் பிஞ்ச வெள்ளரிக்காயா இல்லன்னா ஒரு மாசத்துக்கு எனக்கு ஃப்ரீயா காய்கறிகளை தரேன்னு சொன்னான். அப்பதான் கணக்கு சரியா முடியும். ஐயோ அண்ணே, இத்தனை வெள்ளரிக்காயில ஒரே ஒரு வெள்ளரிக்காய் கசப்பா இருந்துச்சு. அதுக்காக மாசம் முழுக்க காய்கறி கொடுக்க முடியுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இது ஒண்ணும் கணக்கு இல்ல, இது உன்னோட பேராசை உபி. இப்படி பேராசை படுறதுனால என்ன ஆகும் தெரியுமா? இப்படி கிடையாதுமா. 1 minute. Yay! It's story time with Sudha Amma. The price is right. விஜயநகரோட சாலையில வீர்வரா தன்னோட குதிரை மேல ஏறி உட்கார்ந்து புறப்படும் போது அத பாக்குறவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாப்பாங்க. டப்புவோட அந்த மின்ற கண்கள், காத்துல பறக்கிற அந்த வாலு, அப்புறம் அதோட துள்ளலான வேகம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஆனா எல்லாத்த விட ரொம்ப பிடிச்சிருந்தது புடாங்காக்கு. அட புடான்கான, சிறுக சிறுக சேமிச்சு புது துணிய வாங்கிக்கங்க. ஏய், போய் உன் வேலை என்னன்னு கவனி. டப்புவ அடையிற முயற்சியில புடாங்கா அப்பப்போ தடுமாறி குப்புற விழுவான். ஆனா அவன் அந்த முயற்சியை கைவிடவே இல்ல. இப்ப கடை மூடியாச்சு, அப்புறமா வா. விசித்திரமான ஆளா இருக்கானே. இது வந்துட்டாரு வீரவர். சிறுக சிறுக சேமிச்சு. புடாங்கா டப்புவ பாக்கும் போதெல்லாம் அவன் கண்ணுக்கு அது குதிரையா தெரியல, பணம் மூட்டையா தெரிஞ்சது. என்னோட டப்பு. ஐயோ, அட பாவம், இன்னும் எவ்வளவு நாள் தான் அதுக்கு தவிடும் கொள்ளு கொடுத்து வளர்க்க போறாரோ. என்கிட்ட வித்துறேன். சிறுக சிறுக சேமிச்சு இதுக்கு ஊட்டச்சத்தா வாங்கி கொடுக்கறேன். அப்படி எனக்கு காசு தேவைப்பட்டா இதை விக்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஆனா இதுக்கு கொள்ளு தேவைப்படுது சேட், நான் அதை எடுத்துக்கிட்டுமா? மூட்டையில இருக்கு. சிறுக சிறுக சேமிச்சு. இந்த நாணயங்கள் இப்ப வாங்கினதுக்கும் முன்னாடி வாங்கினதுக்கும் கணக்கு சரியா போச்சு. அது கை நழுவி போயிருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னைக்கு டப்பு என் கையில கிடைக்குதோ இந்த மாதிரி 10 மூட்டை பொற்காசுகளுக்கு அதை விற்க நான் வியாபாரம் பேசுவேன். சிறுக சிறுக சேமிச்சு. டடக் 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 டடக். இந்த குதிரையை நான் அடைஞ்சே தீருவேன். சிறுக சிறுக சேமிச்சு. வா என்னோட டப்பு. வா என்னோட வைரமே, என் முத்தே. டப்பு வா வா, வாங்குறல்ல. அப்படியே உன் முதலாளி மாதிரியே உனக்கும் திமிரு ரொம்ப அதிகம். சிறுக சிறுக சேமிச்சு. உனக்காக என்னெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் பாரு. என்னோட டப்பு, அல்வா சாப்பிடுறியா? பூரி சாப்பிடுறியா? இந்த பாயாசம் சாப்பிடுறியா? ஏய், நீ குதிரையா இல்ல கழுதையா? சாப்பிடு. சிறுக சிறுக சேமிச்சு. சுத்தமான நெய்யில செய்யப்பட்டு இவ்வளவு பலகாரங்களை கொண்டு வந்திருக்கேன். உடாக்கா டப்புவ திருடுறதுக்காக வந்திருந்தான். அவன் என்ன யோசிச்சான்னா, ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம குதிரையை திருடிட்டு போய் பக்கத்து ஊர்ல வித்துட்டோம்னா யாருக்கும் எந்த விஷயமும் தெரிய வராதுன்னு நினைச்சான். ஆனா அவன் நினைச்சது ரொம்பவே தப்பு. இங்க சத்தம் எப்படி? சிறுக சிறுக சேமிச்சு.
ரூட் கிளியரா இருக்கு. உடாங்கா மூங்கேவியும் சூங்கேவியும் பார்த்த உடனே அவனோட மைண்ட்ல ஒரே ஒரு யோசனை தட்டுச்சு. என்ன இந்த ராத்திரியில இங்க? நீங்களும் எங்கள மாதிரியே இப்போ திருட ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, உங்க 2 பேரையும் நான் கையும் களவுமா பிடிக்க வந்திருக்கேன். சத்தம் போட்டு எல்லாரையும் நான் கூப்பிட போறேன். உங்களை புடிச்சு கொடுத்து ராஜா கிட்ட பரிசு வாங்க போறேன். அவங்க 2 பேரும் பயந்து போய் மன்னிப்பு கேட்டாங்க. அப்பதான் உடாங்கா அவனோட அடுத்த விளையாட்ட விளையாண்டான். உடாங்காவோட அடுத்த திட்டம் என்னன்னா, அப்படி வீர்வரா வீட்ல திருடு போயிடுச்சுன்னா அவனுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படும். அப்புறம் வேற வழியே இல்லாம அவன் டப்புவ வித்தே ஆகணும்னு இவன் நினைச்சான். ஆனா சேட்டு, அந்த வீர்வரா வீட்ல திருடுறதுக்கு என்ன இருக்கு? இதுதான் உன்னோட திட்டமா? வீர்வரா உடாங்காவோட எல்லா திட்டங்களையும் கேட்டுட்டான். அதனால அவன்கிட்ட இருந்த நாணயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த சுருக்கு பையில கல்ல நிரப்பி வச்சுட்டான். நாணயங்கள்லாம் எங்க இருக்கு? என்னது இது? சீக்கிரம் வந்துரு, வெளியே வந்துரு. அட, இது வெளியே வர மாட்டேங்குது. நாணயங்கள் கிடைச்சிடுச்சு. எனக்கும் கிடைச்சிருச்சு. உடாங்காக்கும் தெரியாது, மூங்கி சூங்கிக்காக்கும் தெரியாது. திட்டம் என்னவோ அவங்களோடது. ஆனா எந்திரம் வீர்வரா கிட்ட இருந்தது. என்னோட டப்பு வராம எப்படி போவான்? வந்துட்டான். சேட்டு, மறுநாள் வீட்ல நடந்த திருடும் அப்புறம் டப்புக்கு கொஞ்சம் கொள்ளு கடனா கொடுங்கன்னு கேட்டு வீர்வரா உடாங்கா கிட்ட சொன்னதும், அப்ப உடன்கா சொன்னா, என்னோட உயிரை நீ கேட்டா கூட நான் கொடுப்பேன்பா. சிறுக சிறுக சேமிச்சு. குதிரை புற்களோட நட்பு வச்சுக்கலனா அது வேற என்னத்தை சாப்பிடும்? இதுக்கு ஒரு யோசனை இருக்கு. பேசாம இந்த குதிரையை நீ வித்துற, 2 மூட்டை பொற்காசுகள் தரேன். 2 மூட்டை பொற்காசுகள்லாம் இருக்கட்டும் சேட்டு. ஆனா அதுக்கு பதிலா என்கிட்ட 10 சவுக்கடி நீ வாங்கணும். என்ன சரியா? சிறுக சிறுக சேமிச்சு எதுக்கு சவுக்கடிகள் வீர்வரா? என்னோட குதிரைக்கு கொஞ்சம் சேட்டைத்தனம் அதிகம். நீ 10 சவுக்கடி வாங்கிக்கிட்டனா இது பண்ற சேட்டைகளையும் நீ தாங்கிக்குவேன்னு நான் நம்புறேன். உடாங்கா ஒரு பக்கா வியாபாரி. 10 காசு முட்டைக்கான குதிரை 2 காசு முட்டைக்கு கிடைக்குது. அவன் என்ன யோசிச்சானா, இப்படி ஒரு காசுக்கு சவுக்கடிய பரவாயில்லன்னு யோசிச்சான். என்னோட டப்பு ஆரம்பமாகட்டும். வீர்வரா 2 மூட்டை காசை வாங்கிக்கிட்டு எல்லார் முன்னாடியும் சவுக்கடி கொடுக்க ஆரம்பிச்சான். வீர்வரா சவுக்கால அடிச்சான். உடாங்கா அத வாங்கிக்கிட்டான். ஆனா அவன் வாங்குறது ஒண்ணும் லட்டு கிடையாது. சந்தோஷப்படுறதுக்கு 2 3 4 5 6 7 8 மீதி இருக்க சவுக்கடிய சீக்கிரமா அடி. என்ன ஆச்சு? நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல சேட்டு. மிச்சம் 2 அடியை நான் அப்புறமா வந்து தரேன்.
ஆனா குதிரையை கொடுத்துட்டு போ. அத உனக்கு 10 சவுக்கடி கொடுத்ததுக்கு அப்புறமா தரேன். உடன்காவ என்ன முட்டாள் நினைச்சியா? ஐயோ என்னோட டப்பு. அந்த உடாங்காக்கு மீதி 2 சவுக்கடியும் கிடைக்கல, டப்புவும் கிடைக்கல. ஆனா அவன் பேராசைக்கான பலனை நல்லா அனுபவிச்சான். சரி சொல்லு உப்பி, ஃப்ரீயா காய்கறி வேணுமா? வேண்டாமா, காய்கறியும் வேணாம், சவுக்கடியும் வேண்டாம், நான் கிளம்புறேன். தேங்க்யூ அம்மா. ஃப்ரீயான கொத்தமல்லி என்னோட சார்பா. If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே காரசாரமாகவே. சுட்டி